ஹாய் கைஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. இன்னும் 4 மாசம் தாங்க இருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு பல மடங்கு எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு அடுத்த வருஷ தேர்தலுக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் விஜய் அரசியலுக்கு வந்ததுதான். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் களமே டோட்டலாவே மாறிடுச்சு. அதுவும் இந்த கரூர்ல நடந்த பிரச்சனை சைனா வரைக்கும் பேசப்பட்டுச்சு. இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. இந்த 2026 தேர்தல் ரிசல்ட்ல மிக முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு மாவட்டம் கரூர் மாவட்டம் தான். இந்த கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து விஜய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி கரூர் மக்களும் தாவைக்க தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை. அவரை எதிர்த்து யாருனாலுமே ஜெயிக்கவே முடியாது, முடிஞ்ச விஜய் நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோல 2026 தேர்தல்ல கரூர்ல விஜய் நின்னா ஜெயிக்க முடியுமா, அப்படி நின்னா அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கரூர்ல இருக்க மக்கள் எப்படி இவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க, அப்படி அவர் அந்த மக்களுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓப்பனா நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் நான் கத்துக்கிட்டு வரேன். இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வெல்கம் டு யுகத்தின் பிளாக். இப்ப வந்து 2026 தேர்தல விஜய் கரூர்ல ஜெயிப்பாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் நம்ம இப்ப பாத்திரலாம். கரூர் மக்களோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சம் பேர் இருக்காங்க. சோ அதுல வந்து ஆண்கள் 5,28,184, பெண்கள் 5,36,309 பேர். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமெண்டா நான் சொல்றதுதான். ஏன்னா கடைசியா 2011 தான் கரூர்ல எடுத்திருக்காங்க மக்கள் கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கல. கரூர்ல மொத்தமா 4 சட்டமன்ற தொகுதி இருக்குங்க. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை அப்படின்னு. இதுல கரூர் தொகுதியை 135ல 2021 தேர்தல திமுகக்காக நின்னவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். மொத்தமா அந்த தொகுதியில 2,45,255 ஓட்டு இருக்கு. இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 1,01,757 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. 2வது இடம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக 89,300 ஓட்டு வாங்கி 2வது இடம். ஆர் கருப்பையா அவர்கள் நாம் தமிழர் கட்சி 7,316 ஓட்டு. எஸ் மோகன்ராஜ் மக்கள் நீதி மையம் கட்சி அவரோட ஓட்டு 4,154. நோட்டாக்கு 961 ஓட்டு விழுந்திருக்கு. இந்த ரிசல்ட்ல 2வது இடம் பிடிச்ச எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை விட செந்தில் பாலாஜி அவர்கள் 12,448 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது டாப் 5 மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கரூர்ல எவ்வளவு பலம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ரிசல்ட்டே பெரிய எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்ப 2021 எலெக்ஷனோட ரிசல்ட் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இங்க தளபதி வந்து நின்று ஜெயிப்பாரா இல்லையான்னு பாக்கறதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கரூர் மக்களுக்குமான உறவு எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம பாத்திரலாம். 2006 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக கட்சியில் இருந்தாரு. கரூர் தொகுதியில போட்டிட்டு அவரு 80,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. 2011லயும் கரூர் தொகுதியில அதிமுக வேட்பாளராக மறுபடியும் ஜெயிக்கிறாரு. 2016லயும் அரவக்குறிச்சி தொகுதியில அதிமுகவாக நின்று அங்கேயும் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2019 இடைத்தேர்தல்ல திமுகக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில நிக்கிறாரு. இவ்வளவு நாள் ஏடிஎம்கேல இருந்தாரு, ஓட்டு போட்டாங்க எந்த ஒரு கட்சின்னு சொல்லி. இப்ப டிஎம்கேல வந்துட்டாரு, கண்டிப்பா இவர் தோத்துருவாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த டைம்ல 56% ஓட்டு வாங்கி திமுகக்காக ஜெயிக்கிறாரு இடைத்தேர்தல்ல. 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுகக்காக கரூர் தொகுதியில் நின்னும் மறுபடியும் ஜெயிக்கிறாரு. யாருங்க அவர், எங்க நின்னாலும் ஜெயிச்சுட்டே இருக்காரு, எந்த கட்சியில் நின்னாலும் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிரண்டுட்டாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஒவ்வொருத்தவங்க ஒரு கவுன்சிலர் ஆகுறதே எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இவர் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிறாரு. அப்ப அங்க பிராண்டா இருக்கிறது கட்சி கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். கரூர்ல இருக்க மக்கள் தங்களோட வீட்டுல என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் முதல் அழைப்பே செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் சொல்றாங்க. அவரும் அதை மறுக்காம தவறாம அந்த பங்கன்ல மக்களை வந்து கலந்துக்கிறாரு. இது இன்னைக்கு அவர் பண்ண கிடையாது. 2006 அதிமுகக்காக எப்போ ஜெயிச்சாரோ அப்ப இருந்தே அந்த கரூர் தொகுதியில அவர் கண்டினியூஸா இதை மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்காக தனிப்பட்ட நிறைய உதவிகளே அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மக்களுக்கான தண்ணி பிரச்சனை, கல்வி, சாலை வசதி, மருத்துவ வசதின்னு மக்கள் பிரச்சனைக்கு இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறாரு. இதெல்லாம் பண்ண 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 கரூர் மக்களோட ஒவ்வொருத்தரோட வீட்லயும் ஒவ்வொருத்தரோட மனசுலயும் அவர் ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கிறாரு. இப்படிதான் கரூர் மக்களுக்கு அவர் மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கை உருவாச்சு. இதனாலதான் அவரை எதிர்த்து
யார் அரசியல் பண்ணாலும் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் கரூர்ல போட்டியிட்டு ஒரு எலெக்ஷன்ல கூட தோக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல உருவாக்கி வச்சிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் மத்தியில என்னதான் அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கரூர் மக்கள் மத்தியில கண்டிப்பா அவர் அசைக்கவே முடியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா 20 வருஷமா எந்த ஒரு தேர்தலையுமே கரூர்ல போட்டிட்டு தோக்கவே இல்லைங்க அந்த மனுஷன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த மக்கள் கூட அவர் கனெக்ட்ல இருப்பாரு. இப்ப 20 வருஷமா அரசியல் அனுபவம் வச்சு கரூர் மக்கள்ல ஒருத்தரா இருக்கிற செந்தில் பாலாஜியா 30 வருஷமா சினிமால நடிச்சு தமிழ்நாடு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிற விஜயா. ஓகே, இப்ப விஜய் வந்து கரூர்ல நின்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா ஓட்டு மட்டுமே விஜய்க்கு வராதுங்க. எல்லா கட்சி ஓட்டையுமே விஜய் பிரிக்கிறாரு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லி எல்லா கட்சி ஓட்டையுமே விஜய் பிரிப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியிலுமே விஜயோட ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஓகே, நீங்க நினைக்கலாம் என்னடா இன்னும் ரசிகர்னே சொல்லிட்டு இருக்கீங்க, அரசியலுக்கு வாங்கடா நீங்க சொல்லலாம். ஓகே, இப்ப நான் விஜயோட ஃபேன்ஸை நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு ஃபேன்ஸ், இன்னொன்னு லாயல் ஃபேன்ஸ். இந்த ஃபேன்ஸா இருக்கிறவன் விஜய் எடுக்கிற எல்லா முடிவுக்குமே சரின்னு சொல்ல மாட்டான், கூட நிக்கவே மாட்டான். ஆனா லாயல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க நீ விஜய் லெப்ட்னா லெப்ட், ரைட்னா ரைட்டு, என்ன ஆனாலும் விஜய் பின்னால் நிக்கிறேன், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லி நிப்பான். இப்போ கரூர்ல விஜய் வர்றப்ப எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். விஜய்க்காக பல மணி நேரம் நின்று தலையில கட்சி துண்டை கட்டி வெயில்ல நின்ன ஒவ்வொரு தொண்டனுமே லாயல் ஃபேன்ஸ் தான். அப்போ அங்க இருந்த இளைஞர்கள் அத்தனை பேரோட ஓட்டும் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண்களும் கட்சி துண்டு தலையிலையும் கட்டிட்டு தோல்லையும் போட்டு டான்ஸ் ஆடி விஜய் வெல்கம் பண்ணது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தர் சும்மா எல்லாம் கட்சி துண்டை எடுத்து தலையில கட்டிட்டு இறங்கி தலைவனுக்காக டான்ஸ் ஆட மாட்டாங்க. அப்படி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த தலைவனுக்காகவும் அந்த கட்சிக்காகவும் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கறத உறுதியா என்னால நான் சொல்ல முடியும். இன்னொன்னு, கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை தேவையிலிருந்து அத்தியாவசிய தேவை வரைக்கும் விஜய் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. பாதிக்கப்பட்ட அந்த 40 குடும்பங்களையும் தத்தெடுத்து மாசம் அந்த குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 5000 ரூபாயும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிச்சவங்களுக்கு வேலை வாங்கி தரேன், படிக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பா அந்த கல்விக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாம கரூர்ல மொத்தமா இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே விஜய் மேல இன்னும் கொஞ்சம் மரியாதையும் அன்பையும் இன்னும் அதை அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா இது எல்லாமே விஜய்க்கு அனுதாப ஓட்டுகளை அதிகமா வாங்கி கொடுக்கிற பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இப்ப 2021 தேர்தல்ல மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஓட்டு போட்ட 4154 பேருமே எனக்கு ஏடிஎம்கேவும் வேண்டாம், டிஎம்கேவும் வேண்டாம், எனக்கு ஒரு புதுசா ஒரு மாற்றம் வேணும், புதுசா ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லிதான் போட்டிருக்காங்க. இந்த தடவை அந்த ஓட்டு எல்லாமே கண்டிப்பா விஜய் பக்கம் திரும்பலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியில மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த கட்சியில பார்க்க முடியும். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ரீசெண்டா எல்லாருமே எடுக்கிற ஒரு சர்வேல விஜய்க்கு வந்து 20% மேலதான் எல்லா இடத்துலயுமே சர்வே ரிப்போர்ட் காட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்க யங்ஸ்டர்ஸ் பாதிக்கு பாதி விஜய் கட்சிக்கு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்ப நான் சொன்னது 2021 எலெக்ஷனை கம்பேர் பண்ணி தான் விஜய் இங்க நின்னா எவ்வளவு வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் சொன்ன ஓட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பேஜ்ல இருந்து எடுத்ததான். பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சேமா தான் இருக்கும். 2021 செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கின 1,1757 ஓட்டு மறுபடியும் 2026 தேர்தல் அவர் வாங்குவாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா டிஎம்கே ஓட்டை விஜய் கண்டிப்பா பிரிப்பார். விஜய் பாஸ்கர் அவர்கள் வாங்கின 89,000 ஓட்டை மறுபடியும் அவரால் 2026 வாங்க முடியுமான்னு கேட்டா அதுவும் சந்தேகம் தான். ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து ஓட்டு பிரியும். மேபி விஜய்னு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்னென்ன திட்டத்தை கொண்டு வர போறாரு அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு, அந்த கம்மியாகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா 20 வருஷமா கரூர்ல தோல்வியே சந்திக்காத செந்தில் பாலாஜி அவர்களை அந்த தொகுதியில அவரோட இடத்துல நின்று வீழ்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனா காலமும் நேரமும் மக்களும் விஜய்க்கு கை கொடுத்தா கண்டிப்பா அந்த கரூர் கோட்டையை விஜய் உடைப்பாரு. ஒண்ணு விஜய் ஜெயிப்பாரு, இல்லாட்டி யாரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ற இடத்துல விஜய் இருப்பாரு. விஜய் ஒருவேளை கரூர்ல நின்னாரு அப்படின்னா உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.